நாளைய தொழில்நுட்பத்தை இன்றே கற்றுக்கொள்ளுங்கள். VIT வழங்கும் நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கான நியூ ஏஜ் CSE ப்ரோக்ராம்ஸ் 2026க்கான பிடெக் அட்மிஷன்ஸ் ஓபன். சார் வணக்கம். வணக்கம் சிவி. நம்ம நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க சார். ஆமா, அதுல ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு சார். என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? பிரகாஷ்ங்கிற நேயர் வந்து நாகப்பன் சார் இன்டைரக்ட்லி சப்போர்ட் TCS சார், இஸ் இட் கரெக்ட் கேள்விக்குறி போட்டிருக்காரு. இல்ல, நானே நினைச்சேன் அடிக்கடி சொல்றோமே, முன்னால ஒரு உதாரணத்துக்கு ITC சொல்லுவேன். இது நம்மளுடைய எய்ம் என்னன்னா, ஒரு உதாரணம் சொன்னாதான் மக்களுக்கு புரியுது. எதையாவது ஒண்ணு சொல்லும் பொழுது அந்த உதாரணம் வந்து ரொம்ப குப்பையான ஒரு ஷேரை சொல்லிட்டோம்னா, நாளைக்கு அது அவங்க இந்த மாதிரி ஒரு மறைமுகமா இவர் இதை வாங்க சொல்றாரோன்னு நினைச்சு வாங்கி மாட்டிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகுங்கிறதுனால அந்த உதாரணம் சொல்றது கூட கொஞ்சம் டேமேஜ் கம்மியா, ஒருவேளை டேமேஜ் ஆனா கூட கம்மியாகக்கூடிய பங்குகளை நம்ம சொல்றது. அதுல ஒருவேளை இப்படி இந்த மாதிரி யாராவது நம்ம நாப்பன் சார் நேரடியா சொல்ல மாட்டாரு, மறைமுகமா தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி இதை வாங்கியிருந்தால் கூட விடக்கூடிய அடிங்கிறது கம்மியா இருக்கக்கூடிய பங்குகளா இருக்கணுங்கிறதுனால இந்த Nifty 50 இருக்கக்கூடிய பங்குகள் எதையாவது ஒண்ணு உதாரணத்துக்கு சொல்றது, அவ்வளவுதான். அதை தாண்டி நம்ம இந்த பங்குகளை வாங்கலாம் விற்கலாங்கிறது இல்லை. ஆனால் பொதுவாக ஐடி செக்டார் வந்து எப்போதுமே கடந்த 5 ஆண்டுகளாக அதனுடைய லேக் லெக்சர்னு சொல்லக்கூடிய அதனுடைய இது சாம் போன பிறகு என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்போதுமே அது ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஐ மேபி பயஸ்ட். நான் பல காரணங்கள் சொல்லியிருக்கேன். ஐடி கம்பெனிஸ்ல இந்த டாப் 5-6 கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லாம் சொந்த இடம் இருக்கு எல்லா ஊர்கள்லையும், அதுவே பெரிய அசெட். அது போக ஸ்கேலிங் அப் அண்ட் ஸ்கேலிங் டவுன் ரொம்ப ஈஸி. டிமாண்டுக்கு தக்க 100 பேரை வேலைக்கு எடுக்கலாம், 100 பேரை வேலையை விட்டு நீக்கலாம். சோ காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா தவறாங்கிறதுக்குள்ள அப்புறம் போகலாம். பட் ஆனால் அவங்களால காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால ப்ராஃபிட் வந்து பெரிய அளவுல அடி வாங்காது. கொஞ்சம் தான் அடி வாங்கினா கூட மற்ற நிறுவனங்கள் போல கேஷ் ரிச் கம்பெனிஸ் கடன் வாங்கி செய்ய வேண்டியது இல்ல. எல்லாமே கேஷ் இருக்கிறதுனால அதை வச்சே கூட சும்மா ஒரு 15 வருஷத்துக்கு ஓட்டலாம் அந்த கம்பெனியை. இப்படி பல காரணங்களால வந்து எப்படி ஒரு காலத்துல வந்து FMCG நிறுவனங்கள் வந்து பெரிய ஒரு ஆதரவை பெற்றதோ அந்த மாதிரி இந்த ஐடி கம்பெனிஸை நான் பாக்குறதுனால அதுல வந்து இந்த கம்பெனி ஒரு சேஃப்னு சொல்லி உதாரணத்துக்கு சொல்றேனே தவிர இந்த விலை இது நல்ல விலை இது பன்மடங்கு ஏறும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இதே TCS இந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு 4400 இருந்தது, இன்னைக்கு 3200 இருக்கு. அதுவுமே இறங்கி இருக்குது. நம்ம வந்து இது அதனால இது வந்து எதுவும் மறைமுகமா எதுவும் சொல்றதுக்கு வேலை இல்லை. புரியுதுங்க சார். அடிக்கடி வர TCS ரைட் சைசிங் பண்ணிடுவாங்க. ஆமா, லாபத்தை கூட்டுறதுக்காக. அடுத்து வந்து கோகுல்ங்கிற நேர் வந்து இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சார், இந்த அசெட் அலோகேஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லுங்க என்னோட பையனுக்காகன்னு வந்து கேட்டிருக்காரு. அசெட் அலோகேஷன்ங்கிறது அடிப்படையில வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த பணத்தை வந்து ஒரு 2-3 அசெட்ல பிரிச்சு போடுறது. அது என்ன, ரியல் எஸ்டேட்ல நேரடியாக கோடி கணக்குல தேவைப்படுறதுனால ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ்ல போடலாம் ஒரு பகுதியை. புல்லியன்னு சொல்லக்கூடிய கோல்டு சில்வர்ல ஒரு பகுதியை போடலாம். பிக்சட் ரிட்டர்ன் வர மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், PPF, பிக்சட் டெபாசிட் இதுல ஒரு பகுதியை போடலாம். பங்கு சந்தையிலையும் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் ஒரு பகுதியை போடலாம். இதுல நாள்ல எவ்வளவு போடணும்ங்கிறத வந்து உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து, நீங்கள் எவ்வளவு துணிச்சலானவர், எவ்வளவு தூரம் வந்து தொடர்ந்து உங்களுக்கு இந்த பணம் வந்துகிட்டு இருக்கும், உங்க வயசு கம்மியா கூடவா இதை பொறுத்து. உங்க பையனுக்குன்னா அவர் ஹை ரிஸ்க் எடுக்கலாம். இது வந்து பொதுவா சொல்றேன். பட் எல்லாரும் சில வயசுல வந்து 90 வயசு 80 வயசுல ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பாங்க. 30 வயசு பையன் பயப்படுவார் எல்லாத்துக்கும். சோ உங்க ரிஸ்க் அப்பிடைட் எப்படிங்கிறது தெரியணும், உங்க வயசு என்னங்கிறது தெரியணும், உங்களுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி என்ன, உங்களுடைய இலக்கு என்ன, அதற்கு தக்கதான் அசெட் அலோகேஷன் இருக்கணும். ஆனால் நாளையும் பிரிச்சு முதலீடு செய்யணும். ஏன் அப்படி சொல்றோம்னா, ஒரு கட்டத்துல தங்கம் விலை ஏறும். இப்ப பங்குச்சந்தை ஏறவே இல்லை, ஒரு வருஷத்துல தங்கம் ஏறி இருக்கு. அப்ப தங்கத்துல ஏறின அளவுக்கு ஒரு லாபத்தை ஒரு பகுதியை பதிவு பண்ணி ஏறாத பங்குச்சந்தையில முதலீடு செய்தால் ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகு பங்குச்சந்தை அதிகரிக்கும் பொழுது அந்த லாபத்துல நம்ம பங்கு பெற முடியும். இதனாலதான் அந்த ஒவ்வொரு அசெட் எதுவுமே நல்ல அசெட்டோ எதுவுமே மோசமான அசெட்டோ கிடையாது. எதுவுமே ரொம்ப நல்ல அசெட்னு சொல்ல முடியாது எல்லா காலகட்டத்திலையும். ஒரு காலகட்டத்துல ஒரு அசெட் நல்லா இருக்கும், ஒண்ணு மோசமா இருக்கும். இன்னொரு காலகட்டத்துல இன்னொன்னு நல்லா இருக்கும், முதல்ல நல்லா இருந்தது மோசமா இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால நம்ம 100 ரூபாய் பிரிச்சு போட்டுறோம். 20 ரூபாய் 5ல போடுறீங்க. ஒரு 20 30 ஆனிச்சுன்னா அந்த 10 எடுத்து இன்னும் எந்த 20 10 இருக்கோ அதுல போட்டுறது. இதுதான் அசெட் அலோகேஷன். இதை ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ரிவ்யூ பண்ணலாம், 6 மாசத்துக்கு ஒருக்கா ரிவ்யூ பண்ணலாம். ஒரு நல்ல மென்டர், ஒரு நல்ல கைடு, செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருடைய கைடன்ஸ் எடுத்து இந்த அசெட் அலோகேஷனை டிசைட் பண்ணலாம். அந்த அசெட்டுக்குள்ள இதுல எவ்வளவுங்கிறது இப்ப பங்கு சந்தையில 20% முடிவு பண்ணிட்டீங்க, 30% முடிவு பண்ணிட்டா அதுல எந்த பங்குகள்ல போடுறது, எந்த செக்டார்ல போடுறதுங்கிறது டைவர்சிபிகேஷன். சோ ஃபர்ஸ்ட் அசெட் அலோகேஷன், அதற்கு அடுத்து டைவர்சிபிகேஷன். சோ தட் உங்களை டீரிஸ்க் பண்ணிக்கலாம், ரிஸ்க் மிட்டிகேட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இதை பத்தி தனியா ஒரு நாள் முழுக்க பேசலாம். பட் இதுதான் அடிப்படை. அருண்குமார்ங்கிற நேர் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் வாடிக்கையாளர்களின் பணம் தானே முதலீடு, இங்க வெளிநாட்டு கம்பெனியின் முதலீடு என்ன பெரிதாக உள்ளது, எதை முதலீடு செய்கிறது,
எக்ஸ்பிளைன் விட்டுருக்காங்க, சில பேர் லைக் கூட போட்டிருக்காங்க. இல்ல, நியாயமான கேள்வி. ஏன்னா எப்படிங்கிறோம், அந்த நிறுவனத்தை துவக்கிறதுக்கும் நடத்துறதுக்கும் ஒரு பணம் வேணும் முதல்ல ஆரம்ப கட்டங்கள்ல. ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க போறோம்னா உடனே காப்பீடு யாரும் போட போறது இல்ல பல ஆண்டுகள் ஆகும் காப்பீடு ஒரு கட்டத்துக்கு வந்து லாபம் ஈட்டி வருவதற்கு. அது வரைக்கும் அதுக்கு முதலீடு தேவை. அந்த முதலீடு என்ன பொறுத்த வரைக்கும் உள்ளூர் முதலீட்டாளர்களே பெரிய அளவில் இருக்காங்க நம்புறேன். அரசாங்கம் இல்ல அது பத்தாவது, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரணும்னு நினைக்குது. அது டிபேட்டபிள். பட் இப்ப ஒரு டைம் ஷேர் கம்பெனி இருக்கு, ஸ்டெர்லிங் டைம் ஷேரோ கிளப் மஹிந்திராவோ, அப்ப அதுல வந்து அந்த டைம் ஷேரை வாங்குறவங்களும் பணம் போடுறாங்க. அந்த நிறுவனத்தை துவக்கும் பொழுது அந்த நிறுவனத்தை துவக்கிய முதலீட்டாளர்கள் பங்குதாரர்கள் பணம் போட்டிருக்காங்க. அதை போட்டுதான் துவங்கி அது நடத்தப்படுகிறது. அதற்கு பிறகு மேலும் சொத்துக்கள் வாங்குவதற்கும் அது இது பண்றதுக்கு டைம் ஷேர் ஓனர்ஸ் உடைய பணம் போகிறது. அது மாதிரிதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம காப்பீடு வந்து அப்புறம் தான் நம்ம வந்து பிரீமியம் கட்டுறோம். சோ அந்த நிறுவனத்தை துவக்குவதற்கும் அது லாபம் அடையும் வரை அந்த நஷ்டத்தை தாங்குவதற்கும் அதற்கு பணம் தேவைப்படுகிறது, அதை நடத்துவதற்கு பணம் தேவைப்படுகிறது. அதுக்குத்தான் பங்குதாரர்கள் வருகிறார்கள். இந்த பங்குதாரர்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் பணம் போடுறாங்க. ரஞ்சித்ங்கிற நேர் வந்து, வணக்கம் ஐயா, ஐ ஹாவ் இன்வெஸ்டட் ஈக்குவலி இன் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், நிஃப்டி மிட் கேப் ஃபண்ட், நிஃப்டி ஸ்மால் கேப் ஃபண்ட், கோல்ட் ETF. இஸ் திஸ் த ரைட் வே அப்படின்னு போட்டிருக்காரு. இல்ல பிளெக்சி கேப்ல இருந்து மல்டி கேப்புக்கு மாறலாமா, ஸ்விட்ச் பண்ணலாமான்னு ஒரு சஜஷன் கேட்டிருக்காருங்க சார். பிளெக்சி கேப் அல்லது மல்டி கேப் போடலாமான்னு கேட்கிறாரு. அகைன் அந்த அசெட் அலோகேஷனுக்கு சொன்னதுதான், இவருடைய வயது என்ன, இவருடைய இலக்குகள் என்ன, அந்த இலக்குகளை அடைய எத்தனை ஆண்டு இன்னும் இருக்கு. ஓராண்டு 2 ஆண்டுன்னா இந்த ஃபண்ட் எதுலையுமே போடக்கூடாது. பிக்சட் டெபாசிட்டோ டெட்டுக்கோ போயிடுறது பெட்டர். குறைந்தபட்சம் 3 to 5 ஆண்டுகள், அதற்கு மேல் சொல்ல போனா ஐடியலி 8 to 10 ஆண்டுகள் இருந்தாதான் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல போடலாம். அப்பதான் அதுல ஒரு நல்ல லாபத்தை பார்க்க முடியும், அதற்கு இடையில இருக்கக்கூடிய வாலிட்டிலிட்டியை தாண்டி. சோ அதுலயும் குறிப்பாக ஸ்மால் கேப்லாம் ரொம்ப ரிஸ்க். ஓகே, இதை நினைவுல வச்சுக்கணும். ஒன்று. 2வது, அவருடைய வயது இலக்குகள் அதெல்லாம் பார்த்து ரிஸ்க் அப்பிடைட்ட பார்த்து போடுறது போக, அதர்வைஸ் இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். ஆக்சுவலா அவர் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறப்ப லார்ஜ் கேப் ஆயிடுது நிப்டி 50. அதற்கு அடுத்து 50ங்கிறப்ப அதுவும் லார்ஜ் கேப்புக்குள்ளதான் வரும். அப்புறம் மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்காரு. இதற்கு பதில் மல்டி கேப் போடலாமான்னு கேட்கிறாரு. நிப்டி 50ங்கிறது தனி, அது வந்து பாசிவ். இது எல்லாமே நிப்டி 50 நெக்ஸ்ட் 50 எல்லாம் பாசிவ் ஃபண்ட். அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு எந்த சாய்ஸும் கிடையாது. அதுல அந்த 50க்குள்ள இருக்க பங்குகள் தான் அவர் முதலீடு செய்யணும், அதே ரேஷியோல முதலீடு பண்ணணும். இதே மல்டி கேப்ங்கிறப்ப நம்ம அதுக்கான வாய்ப்பை கொடுக்குறோம். அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து விரும்புறபடி எது நல்ல பங்கோ அதுல முதலீடு செய்யலாம், அதிக முதலீடு செய்யலாம், நல்லா இல்லைன்னு நினைக்கிற பங்குல குறைவாக முதலீடு செய்யலாம் அல்லது செய்யாம இருக்கலாம். அந்த வாய்ப்பு நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை மேனேஜ் பண்ற ஃபண்ட் மேனேஜருக்கு கிடையாது. ஏன்னா அவர் கட்டாயம் போட்டுதான் ஆகணும் அந்த ஃபண்டுக்குள்ள, அந்த பங்குகளுக்குள்ள முதலீடு செய்துதான் ஆகணும். அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க முதலீடு செய்யணும். உங்களுக்கு இது ஓகேயா? பாசிவ் ஃபண்டுனா நிப்டி 50 இண்டெக்ஸ் தான் பெஸ்ட். ஆக்டிவ் அல்லது கோல்டு ETF, அந்த கோல்டு ஏறினா ஏறும், இறங்கினா இறங்கும். ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டுனா மல்டி கேப் ஃபண்டோ பிளெக்சி கேப் ஃபண்டோ. பொதுவாக அதிக லாபம் சந்தையினுடைய குறியீடுகளை தாண்டி வருவதுங்கிறது பிளெக்சி கேப் ஃபண்ட்லயோ மல்டி கேப் ஃபண்ட்லயோ. ஆனால் அதுலதான் அபாயங்களும் அதிகம், சந்தை அபாயங்களும் அதிகம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அபாயங்களுக்கு நம்ம தயாரா, ஷார்ட் டேர்ம்ல அந்த வாலட்டிலிட்டியை மீட் பண்ண தெரிஞ்சு பண்ணணும். 2வது, பிளெக்சி கேப்போ மல்டி கேப்போ பொதுவாக அது ஹை ரிஸ்க் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இதெல்லாம் ஹை ரிஸ்க் முடிவு பண்ணிட்டா அதுல வந்து SIP-ல போறதுங்கிறது பெட்டர். லம்சம் இன்வெஸ்ட்மெண்டா போடுறதை விட அந்த ஆங்கிள் போறது பெட்டரா இருக்கும். இல்லைன்னா நீங்க இப்ப இருக்க போர்ட்போலியோ இது பண்ணிக்கலாம். எனினும் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ அல்லது செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரியோ பார்த்து நான் சொன்ன அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த முடிவெடுங்க. மெக்கோமார் அப்படிங்கிற அக்கவுண்ட்ல இருந்து, is there any chance that silver will be treated as one of the good investment in future? Why? Because of its industrial usage and demand supply அப்படின்னு போட்டிருக்காரு. சரி, நம்ம ப்ரோக்ராம் ரெகுலரா பாக்குறாருன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த ஆண்டு துவக்கத்திலேயே கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச்ல நினைக்கிறேன் அல்லது ஏப்ரல்ல நம்ம சொல்லிட்டோம், வெள்ளி தான் அடுத்து கவனத்தை பெறப்போகிறது, கவனத்தை ஈர்க்க போகிறது தங்கத்தை தாண்டின்னு. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது ஷார்ட் டேர்ம்ல. ஓகே, பட் நீண்ட கால அடிப்படையில தொடர்ந்து தங்கம் எப்படியோ அது மாதிரி ஏற்கனவே வெள்ளி ஒரு முதலீடாகவும் பார்க்கப்படுகிறது. அது ஒரு இண்டஸ்ட்ரியல் டிமாண்டா மட்டுமல்லாது தங்கத்தை போல் ஒரு முதலீடாகவும் பார்க்கப்படுகிறதுங்கிறது நம்ம வீடுகள்ல குடும்பங்கள்ல பார்த்திருக்கோம். சர்வதேச சந்தைகளிலும் சில்வர் ETF-ங்கிறது 20 ஆண்டுகளுக்கு மேல இருந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம். அது இனிமேலும் வரக்கூடிய ஆண்டுகளிலும் தொடரும் நான் நம்புறேன். என்டர்டைன்மெண்ட் ஷோ அப்படிங்கிற ஒரு அக்கவுண்ட்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா இந்தியாவுல ஓனா கம்ப்யூட்டருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா OS லான்ச் பண்ண அமெரிக்காவுல இந்தியாவை ஓன் பண்ண முடியுமா, முடியாதா? இந்தியாவை ஒண்ணும் பண்ண முடியாதான்னு கேட்டிருக்காரு. நானும் பார்த்தேன் அந்த கேள்வியை. ஆமா, அவர் என்ன கேக்குறாருன்னா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மாதிரி நம்மளே ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் லான்ச் பண்ணிட்டோம்னா அமெரிக்காவில் இந்தியா ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. நம்ம அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனாலதான் அவங்க நமக்கு
ஆர்டர் போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, டிஃபென்ஸ் இருக்கு, நிறைய மேட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. அதனால அமெரிக்கா வந்து நம்மள இது பண்ணுது. ஆனால் அவர் சொல்றது நல்ல ஆலோசனை. இதை பத்தி யோசிக்காம எடுத்திருப்பாங்க, பலரும் யோசித்து இருக்கிறார்கள். இதுல ஒரே ஒரு இது நிச்சயமா இப்ப அப்படித்தானே இப்ப வந்து அரட்டை வந்திருக்குது வாட்ஸ்அப்புக்கு பேரலா. இதே மாதிரி சிக்னல் ஏற்கனவே வந்து அது பெரிய அளவுல ஆதரவை பெறாமல் போயிருச்சு. டெலகிராமும் அந்த மாதிரி 50-50 இருக்குது. ஆனால் வாட்ஸ்அப் தான் இன்னைக்கும் வந்து பெரிய அளவுல ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறதுங்கிறத பாக்குறோம். சோ யூசர் ஃப்ரெண்ட்லினஸ்ங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது, பல பேர் பயன்படுத்தணும். உதாரணமா இப்ப நீங்க துபாயில, மிடில் ஈஸ்ட்ல இருக்கவங்க, குறிப்பா துபாயில நினைக்கிறேன், உங்களோட பேசணும்னா வாட்ஸ்அப் கால் போகாது, போட்டியம் யூஸ் பண்ணணும். அது மாறி இருக்கான்னு தெரியல, எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது. சில மாதங்கள் முன்பு, சில ஆண்டுகள் முன்பு வரை அப்படித்தான் இருந்தது. போட்டியம் யூஸ் பண்ணாதான் நீங்க கால் பண்ண முடியும், வாட்ஸ்அப்ல கால் பண்ண முடியாதுன்னு இருந்தது. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? சோ இந்த மாதிரி என்டையர் ஈகோ சிஸ்டம் மாறணும். ஒரே ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டத்தை மாத்துறதுனால மட்டும் இது வந்துடாது. அதோடு சேர்ந்து பிரவுசிங் சிஸ்டம், இது ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர், ஃபயர் வால், அது மாதிரி நிறைய விஷயங்கள் மொத்தம் ஒட்டுமொத்தமாக ஒரு பேக்கேஜாக. ஆனால் அதை நோக்கி நம்ம நகர துவங்கி இருக்கிறோம்ங்கிறது எனக்கு தோன்றுகிறது. அதுல எவ்வளவு வெற்றி பெறுவோம்ங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். எவ்வளவு பேர் நம்மளோடதுக்கு மாறுறாங்கிறத பொறுத்து தான் நம்மளால இது வெற்றி அடைய முடியும். இல்லைன்னா நம்ம ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம், ட்விட்டரையும் வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் வந்து வேற 2-3 ஆப் அதே மாதிரி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இதுவும் இருப்போம். ஓகே சார், நிச்சயம். ஆனால் ஒரு விஷயம் அவர் கேட்கறதுல, இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா மிகப்பெரிய அளவுல அந்நிய செலாவணி சேமிப்பு நிச்சயமா நம்மளால பண்ண முடியும்ங்கிறது சந்தேகமே இல்லை. எவ்வளவு லைசன்ஸுக்கு நம்ம பே பண்றோம். ஒவ்வொரு கூகுளுக்கா இருக்கட்டும், ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்கா இருக்கட்டும், சர்வர் ஸ்பேஸுக்கா இருக்கட்டும், ஜிமெயில் ஃப்ரீயா இருந்தாலும், அதே மாதிரி ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேருக்கா இருக்கட்டும், இந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கா இருக்கட்டும், ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல வேற கொண்டு வந்துட்டாங்க. மாசம் வருஷம் கட்டுன்னு ஒன்னொன்னுக்கும். சோ மிகப்பெரிய அளவுல நமக்கு அந்நிய செலாவணி சேமிப்பு இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. வினோத் ஜெயராமங்கிறவரு, ப்ளீஸ் டிஸ்கஸ் அபவுட் NCD பாண்ட்ஸ் பிளஸ் அண்ட் மைனஸ். நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வந்து, டிபென்ச்சர்ல கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்னு இருக்கு. இன்னைக்கு டிபென்ச்சர்ங்கிறது கடன் பத்திரமா இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது பங்குகளாக மாறும். அன்னைக்கு இருக்கக்கூடிய விலையிலயோ அல்லது முன்கூட்டியே சொல்லப்பட்ட விலையில பங்குகளா மாறும். அது வரைக்கும் வட்டி கொடுப்பாங்க. அது ஒரு கடன் பத்திரம், அவ்வளவுதான். அதுதான் இதுல நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ங்கிறது அந்த மாதிரி பங்குகளாக மாறாத ஒரு கடன் பத்திரம். அதான் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர். இதுல வந்து ரிடீமபிள் டிபென்ச்சர்னு இருக்கு. ஒரு 3 ஆண்டு காலத்துக்கு அல்லது 5 ஆண்டு காலம் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பணத்தை திருப்பி தந்துருவாங்க. இன்னொன்னு இர்ரிடீமபிள் டிபென்ச்சர்னு இருக்கு. நமக்கு பணம் திருப்பி கிடைக்காது, ஆனா அந்த டிபென்ச்சரை சந்தையில் வித்து காசாக்கிக்கலாம். அப்படி இருக்கும், பகை சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கும். இப்படி பல வகைகள் இருக்கு. சோ இதுல என்ன பேசிக்கானா, நம்ம வந்து அந்த நிறுவனத்துக்கோ அந்த அமைப்புக்கோ நம்ம கடன் கொடுக்குறோம், அதற்கு நேராக நமக்கு அவங்க பாண்டு கொடுக்குறாங்க அல்லது நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்னு கொடுக்குறாங்க. ரெண்டு ஒண்ணுதான் கொடுக்குறாங்க. அதற்கு நமக்கு மாதமோ 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ ஆண்டுக்கு ஒரு முறையோ நமக்கு வட்டி கொடுப்பாங்க. அந்த பாண்டினுடைய விலை ஏறுமா இறங்காதுன்னா ரிடம்ஷன் பண்ணும்போது நம்ம 1000 ரூபாய் போட்டோம்னா 1000 ரூபாய் தான் கிடைக்கும். ஆனால் அதற்கிடையே பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருந்தால் அந்த பாண்டினுடைய விலை, NCD விலை அதிகரிப்பதற்கோ குறைவதற்கோ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உதாரணமா அவங்க நமக்கு 10% வட்டி கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு பாண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அவங்க இஷ்யூ பண்ண 6 மாசம் கழிச்சு சந்தையில வட்டி 12% ஆச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இதை வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் 12% பிக்ஸட் டெபாசிட் போட பார்ப்பாங்க. அப்ப நிறைய பேர் விற்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த பாண்டினுடைய விலை குறையும். 1000 ரூபாய் பாண்டுங்கிறது 950 ரூபாய் அந்த மாதிரி வந்து நிற்கும். அதே சமயம் சந்தையில் 10% வட்டிக்கு நமக்கு NCD இஷ்யூ பண்ண 6 மாசம் கழிச்சு 8% குறையுது சந்தையில வட்டினா, எல்லாரும் வந்து பிக்ஸட் டெபாசிட் பிரேக் பண்ணி பணத்தை எடுத்து இந்த பாண்ட் அவங்க வருவாங்க. அப்ப பாண்டினுடைய விலை உயரும். அப்ப ஈல்ட் அட்ஜஸ்ட் ஆகும். இது வந்து நம்ம கவனத்துல வச்சுக்கணும். பாண்ட் 1000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அது அப்பப்ப ஏறலாம் இறங்கலாம். பாண்டினுடைய விலையும் சப்ஜெக்ட் டு வேரியேஷன்ஸ். ரெண்டாவது, AAA ரேட்டட் அப்படின்னு பார்த்து வாங்குறது பெட்டர், சேஃப்டி. AA ரேட்டட், A ரேட்டட், B ரேட்டட்ங்கிறப்ப ரிஸ்க் அதிகமா போகுது. BBB, B மைனஸ் அப்படின்னு போகும்போது ரிஸ்க் ரொம்ப அதிகமாகுது. ஒன்னே ஒண்ணு, இதுல AAA ரேட்டட் சில சமயங்களே பாத்தீங்கன்னா வந்து திவாலான கதையெல்லாம் கடந்த காலங்கள்ல நடந்திருக்கு. 2008 மிகப்பெரிய அளவுல உலக பொருளாதாரத்தை, அமெரிக்க பொருளாதாரத்தை பாதித்தது காரணம். சோ கவனமா இருக்கணும். பாண்ட் வந்து ஒரு பிக்ஸட் டெபாசிட் நீங்க பேங்க்ல போட்டா கூட 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் வந்து உங்களுக்கு, இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வந்து உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க, காப்பீடு. 5 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதாவது அந்த பேங்க் திவாலானா கூட உங்களுக்கு அந்த 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைச்சிரும் உங்க பணம். ஆனால் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸுக்கு அந்த மாதிரியான உத்தரவாதங்கள் எதுவும் கிடையாதுங்கிறதுனால நான் பயமுறுத்தல. அதோட ஆபத்தை புரிந்து கொண்டு போது, ஏன்னா 6% 1% கூட கிடைக்குது சார் பிக்ஸட் டெபாசிட்டோட கொண்டே போட்டுறாங்க. அதுல உள்ள ரிஸ்க் புரிஞ்சுக்கிட்டு இந்த ரிஸ்க் பிரீமியம் தான் அந்த 1% 2%. அதுக்கு புரிஞ்சுக்கிட்டு போடுறதுன்னா போடலாம், தப்பு இல்லை. அது உங்க வயசை பொறுத்து, உங்க இலக்குகளை பொறுத்து, உங்களுடைய ரிஸ்க் புரிதலை பொறுத்து போடலாம். மூர்த்திங்கிறவரு, will you share your views on Reliance Power and Infrastructure? I won't,
பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் a view. நான் அந்த மன்னிக்கவும் அந்த ஷேரை நான் ஃபாலோ பண்ணல, அதனால எனக்கு இது ஃபாலோ பண்ணாலுமே பொது வெளியில எங்களுக்கு சட்ட திட்டங்களை பத்தி சொல்ல முடியாது. ஃபைன் சார், ஃபைன் சார். நிறைய பேர் தனிப்பட்ட பங்குல பத்தி தான் நிறைய கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏதாவது சார் வந்து ஹிண்ட் கொடுக்க முடியுமா, சஜஸ்ட் பண்ண முடியுமா? லைட்டா மட்டும் கண்ணை காட்ட சொல்லுங்க சிபிலாம் சொல்றாங்க சார். ஒரே ஒரு ஹிண்ட் தான் சொல்லலாம். தொடர்ந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பங்குச்சந்தை நல்லா இருக்கும் இந்தியாவுல. நம்ம நிப்டி ETF, கோல்டு ETF, சில்வர் ETF, இந்த மாதிரி ETFல வந்து சிஸ்டமேட்டிக்கா வாரமோ மாதமோ முதலீடு செய்து கொண்டிருந்தாலே நமக்கு நீண்ட கால அடிப்படையில வந்து ஒரு நல்ல ஒரு பிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன்ஸை விட பணவீக்கத்தை தாண்டிய ஆதாயத்தை தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதுக்கு மேல என்ன டிப்ஸ் வேணும் சொல்லுங்க. சிறப்பு சார். பங்குச்சந்தையை நம்புறோம், உங்களை ரொம்ப முழுமையா நம்புறோம் சார். நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கு விஐடி வழங்குகிறது நியூ ஏஜ் CSE ப்ரோக்ராம்ஸ். 1000க்கும் அதிகமான நிறுவனங்களில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், ஹையஸ்ட் salary பேக்கேஜ், இன்னும் பல. 2026 ஆண்டுக்கான BTech அட்மிஷன் இஸ் ஓபன் நவ. A place to learn, a chance to grow.